வணக்கம். இன்னைக்கு நாம பணத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. ஆனா இது எப்படி சம்பாதிக்கிறதுங்கறது பத்தி இல்ல. அதுக்கும் மேல பணத்தோட நம்ம மனசு எப்படி விளையாடுதுங்கறத பத்தி. கரெக்ட். மார்கன் ஹவுஸில் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்திலிருந்து சில அசத்தலான கதைகள் மூலமா இதை நம்ம பார்க்க போறோம். ம் உங்களுக்கு ஒரு கேள்வி. பண விஷயத்துல ஜெயிக்கிறதுங்கிறது கணக்கு போடுற அறிவா இல்ல நம்மளோட மனநிலையும் நம்ம நடத்தியும் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதா? இதுதான் முக்கியமான கேள்வியே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதைகள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லும். என்னது? நீங்க ஃபைனான்ஸ்ல எவ்ளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சரி, உங்க நடத்தை சரியில்லைன்னா எல்லாமே பூஜ்யம் தான். ஓஹோ. வாங்க 2 பேர் கதையோட ஆரம்பிப்போம். ஒருத்தர் பணத்தை தண்ணியா செலவழிச்சவர், இன்னொருத்தர் யாருக்கும் தெரியாம கோடிகளை சேர்த்தவர். கேட்கறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கு. முதல்ல அந்த பணத்தை தனியா செலவழிச்சவர் கதைக்கு வருவோம். சரி. அவர் ஒரு டெக்னாலஜி ஜீனியஸ். சின்ன வயசுலயே வைஃபை ரூட்டருக்கு ஒரு முக்கியமான பாகத்தை கண்டுபிடிச்சு கம்பெனி ஆரம்பிச்சு வித்து கோடீஸ்வரன் ஆயிட்டார். ஆமா. ஆனா பணத்தை மட்டும் சரியா கையாள தெரியல. அப்படியா? அவர் எப்பவும் கையில பெரிய பணக்கட்டோட தான் சுத்துவாராம். ஓ. அது மட்டும் இல்ல, ஒரு தடவை தங்க காசுகளை வாங்கி நண்பர்களோட சேர்ந்து படகுல போய் கடல்ல கல் எறிகிற மாதிரி தூக்கி எறிஞ்சு விளையாடிருக்கார். என்ன சொல்றீங்க? தங்க காசை கடல்ல வீசுறதா? ஆமா. இன்னொரு நாள் ஒரு பெரிய ஹோட்டல்ல $500 மதிப்புள்ள விளக்க உடைச்சிட்டார். ஐயோ. மேனேஜர் வந்து கேட்டதுக்கு அவர் முகத்துல $5000 தூக்கி எறிஞ்சி இனி உன் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லியிருக்கார். நம்பவே முடியல. அப்புறம் என்ன ஆச்சு? என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? சில வருஷத்திலேயே மொத்தமா திவாலாகிட்டார். நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அட கொடுமைய. சரி, இவருக்கு நேர் எதிரா இருந்த அந்த இன்னொருத்தர் யாரு? அவர் பேரு ரொனால்டு ரீட். ஒரு சின்ன கிராமத்துல வளர்ந்தவர். ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சிருக்கார், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தர துடைக்கிற வேலை பார்த்திருக்கார். ரொம்ப சாதாரணமான பின்னணி. ஆமா. அவர் குடும்பத்திலேயே ஹைஸ்கூல் படிச்ச முதல் ஆள் அவர்தான். ஓகே. அவர் எப்படி கோடீஸ்வரர் ஆனார்? அதுதான் ஆச்சரியம். 38 வயசுல $12,000 ஒரு சின்ன வீடு வாங்கினார். சாகுற வரைக்கும் அந்த வீட்ல தான் வாழ்ந்தார். சரி. ஆனா 2014ல 92 வயசுல அவர் இறந்தப்போ ஒரு பெரிய ரகசியம் வெளியே வந்தது. என்ன ரகசியம்? அவரோட சொத்து மதிப்பு $8 மில்லியன். என்னது? $8 மில்லியன்? நம்ம ஊர் கணக்குல கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு மேல. ஆமா. அதுல $6 மில்லியன் அவர் ஊர்ல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கும் லைப்ரரிக்கும் எழுதி வச்சிட்டார். லாட்டரி இல்ல, பரம்பரை சொத்து இல்ல. அப்போ எப்படி இது சாத்தியமாச்சு? ரகசியம் ரொம்ப சிம்பிள். பல வருஷமா அவர் ப்ளூ சிப் பங்குகள்ல தொடர்ந்து முதலீடு செஞ்சிருக்கார். ப்ளூ சிப் பங்குகள்னா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது பல வருஷமா சந்தையில நிலைச்சு நிக்கிற நம்பகமான பெரிய நிறுவனங்கள். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல இருக்கிற சில பெரிய பேங்க்ஸ், ஐடி கம்பெனிகள் மாதிரி. ஓ. திடீர்னு காணாம போகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. கரெக்ட். அதுல வர்ற லாபத்தை கூட அவர் எடுக்கல. அதையும் திரும்ப திரும்ப முதலீடு செஞ்சிருக்காரு. பொறுமை, அவ்வளோதான். வாவ். இந்த 2 கதைகள்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? பாடம் ரொம்ப ஆழமானது. பணக்காரன் ஆகிறதுக்கு தேவையான திறமை வேற, பணக்காரனாவே நீடிச்சு இருக்கிறதுக்கு தேவையான திறமை வேற. எப்படி? பணக்காரனாக நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், உங்க மேல அதீத நம்பிக்கை வேணும். ஆனா பணக்காரனா நீடிக்க உங்களுக்கு பணிவு ரொம்ப முக்கியம். எச்சரிக்கை உணர்வு அதை விட முக்கியம். ஆமா. இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட படிச்சிருக்கேன். ரிச்சர்ட் ஃபிஸ்கோன்னு ஒருத்தர். ஆமா. ஹார்வர்ட்ல படிச்ச ஒரு பெரிய நிதி நிர்வாகி. அவரு ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டினார். அதுல 11 பாத்ரூமு, 2 எலிவேட்டரு, 2 நீச்சல் குளம். அத பராமரிக்க மட்டுமே மாசம் $90,000 செலவு செஞ்சார். ஆனா 2008 நிதி நெருக்கடி வந்தப்போ அந்த பெரிய கடன் அவரை முழுசா மூழ்கடிச்சிருச்சு. அப்போ சம்பாதிக்கிற திறமை இருந்தா மட்டும் போதாது. போதவே போதாது. அதை தக்க வைக்கிற பணிவும் வேணுங்கிறதுக்கு இது ஒரு வலிமையான பாடம். சரி, பணக்காரனா நீடிக்கிறது முக்கியம்னு சொல்றீங்க. ஆனா ஒருத்தருக்கு எப்ப போதும் தோணும்? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. இது சம்பந்தமா ஒரு அருமையான கதை இருக்கு. சொல்லுங்க. வாண்டர்ட் நிறுவனத்தோட நிறுவனர் ஜான் போகல் சொன்ன கதை அது. ஒரு பில்லியனர் வீட்டு பார்ட்டிக்கு எழுத்தாளர்கள் கர்ட் வானகட், ஜோசப் ஹெல்லர் 2 பேரும் போயிருக்காங்க. ஓகே. அப்போ கர்ட் வானகட் ஹெல்லர் கிட்ட சொல்றார், பாத்தீங்களா, இந்த பார்ட்டி நடத்துறாரே, இவர் ஒரே நாள்ல சம்பாதிக்கிற பணம் நீங்க எழுதின கேட்ச் 22 நாவல் மொத்தமா சம்பாதிச்சதோட அதிகம்னு. அதுக்கு ஹெல்லர் என்ன சொன்னார்? அவர் ரொம்ப அழகா சொன்னார், ஆமா, ஆனா என்கிட்ட ஒன்னு இருக்கு, அது அவர்கிட்ட என்னைக்கும் இருக்காதுன்னு. அது என்ன? அதுதான் போதுங்கிற மனசு. வாவ், நிஜமாவே சக்தி வாய்ந்த பதில்.
இந்த போதுங்கிற மனசு இல்லாததே எவ்வளோ ஆபத்துன்னு யோசிக்க வைக்குது. நிச்சயமா. இதுக்கு ஒரு சோகமான உதாரணம் ரஜத் குப்தாவோட கதை. ஆமா, கல்கத்தா சேரிலேந்து வந்து உலகத்தோட நம்பர் 1 கன்சல்டிங் நிறுவனமான மெக்கின்சியோட CEO ஆனவர். 2008ல அவரோட சொத்து மதிப்பு $100 மில்லியன். புகழ், அதிகாரம், பணம், சுதந்திரம் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஏன் தப்பு பண்ணணும்? அவருக்கு பில்லியனர் ஆகணும்னு ஆசை. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ம், அவர் கோல்ட்மேன் சாக்ஸ் போர்ட்ல இருந்தப்போ வாரன் பஃபெட் $5 பில்லியன் முதலீடு செய்ய போறாருங்கிற ரகசிய தடவல் அவருக்கு கிடைக்குது. ஓஹோ, இந்த நியூஸ் வெளிய வரதுக்கு சில நிமிஷம் முன்னாடி சட்டவிரோதமா இந்த தகவலை வச்சு லட்சக்கணக்கில் லாபம் பாக்குறாரு. எனக்கு இதுதான் புரியவே இல்ல. ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கு, $100 மில்லியன் சொத்து இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுதான் பேராசை. எதுக்காக எல்லாத்தையும் பணயம் வச்சு ஒரு சட்டவிரோதமான காரியத்தை செய்யணும்? அந்த மனநிலைய புரிஞ்சிக்கவே முடியல. இதிலிருந்து நாம 3 பாடங்களை கத்துக்கலாம். 1, பண விஷயத்துல கஷ்டமான திறமையே நம்ம இலக்குகளை ஒரு இடத்துல நிறுத்துறது தான். கோல் போஸ்ட நகர்த்திக்கிட்டே போறது. கரெக்டா சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம்னு போயிட்டே இருந்தா அது பேராசையில தான் முடியும். சரி, 2வது பாடம். 2வது பாடம் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் பண்ற தப்பு இதுதான். சமூக ஒப்பீடு. ஆமா, நீங்க ஒரு புது கார் வாங்குவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா உங்க நண்பர் உங்களை விட பெரிய கார் வாங்கின அடுத்த நிமிஷம் உங்க சந்தோஷம் காணாம போயிடும். இது உண்மைதான். இந்த ஆட்டத்துல ஜெயிக்கவே முடியாது. இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம். இந்த ஓட்டத்திலிருந்து வெளியே வர்றதுதான் உண்மையான வெற்றி. கரெக்ட். 3வது பாடம் என்ன? 3வது, சில விஷயங்கள் பணத்தை விட ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. நம்மளோட நல்ல பேரு, சுதந்திரம், குடும்பம், அன்பு, மகிழ்ச்சி. ஆமா, இந்த விலை மதிக்க முடியாத விஷயங்களை பணத்துக்காக ஒருபோதும் பணயமா வைக்கவே கூடாது. ரஜத் குப்தா அதுதான் செஞ்சார். விளைவு, ஜெயிலுக்கு போனாரு. சரி. ரொனால்டோ ரீட் கதை இன்னும் என் மனசு விட்டு போகல. அவர் பெரிய சம்பளம் வாங்கல, பெரிய முதலீட்டு நிபுணரும் இல்ல. ஆனா கோடீஸ்வரர் ஆயிட்டார். ஆமா, இது எப்படி சாத்தியமாச்சுங்கிற கேள்விதான் நம்மள அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் கூட்டாண்மை, அதாவது காம்பவுண்டிங்கோட மேஜிக். கரெக்டா சொன்னீங்க. இந்த காம்பவுண்டிங்க விளக்க புத்தகம் ஒரு வித்தியாசமான உதாரணத்தை சொல்லுது. பனி யுகங்கள், அதாவது ஐஸ் ஏஜஸ். பனியுகமா? பணத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. பனியுகம் எப்படி உருவாச்சு தெரியுமா? பூமியோட அச்சுல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களால கோடைக்காலம் கொஞ்சம் குளிர்ச்சியா மாறுது. ஓகே. இதனால குளிர்காலத்துல பெஞ்ச பனி கோடைக்காலத்துல முழுசா உருகாம கொஞ்சம் மிச்சம் இருக்குது. சரி. அடுத்த வருஷம் அது மேல இன்னும் கொஞ்சம் பனி சேருது. இது ஆயிரக்கணக்கான வருஷம் தொடர்ந்து நடக்கும்போது அந்த சின்ன பனி அடுக்குகள் சேர்ந்து உலகத்தையே மூடுற அளவுக்கு பெரிய பனிப்பாறைகளா மாறிடுது. ஓ, ஒரு சின்ன மாற்றம் பல வருஷத்துல எவ்வளோ பெரிய விளைவை உருவாக்குது. அப்போ பண விஷயத்துல இது அப்படித்தானா? அதேதான். உங்க பணம் வட்டி சம்பாதிக்குது. அடுத்த வருஷம் அந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி கிடைக்குது. அதுதான் காம்பவுண்டிங். ஆமா. ஆரம்பத்துல இது ரொம்ப மெதுவா கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா வருஷங்கள் போக போக இதோட வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல இருக்கும். இதுக்கு சிறந்த உதாரணம் வாரன் பஃபெட். சொல்லுங்க, அவர் எப்படி? அவர் 10 வயசுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சார். இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு $84.5 பில்லியன். ம், ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த $84.5 பில்லியன் $84 பில்லியன் அவருக்கு 50 வயசுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. என்ன சொல்றீங்க? 50 வயசுக்கு அப்புறமா? ஆமா, இது பல 10 வருஷ பொறுமையோட விளைவு. அப்போ அது வரைக்கும் அவர் பொறுமையா காத்திருந்திருக்கார். அதனாலதான் புத்தகம் வேடிக்கையா சொல்லுது. காம்பவுண்டிங் பத்தி ஒரு புத்தகம் எழுதுனா அதுக்கு வாய மூடிட்டு காத்திருந்தான் தலைப்பு வைக்கணும்னு. அதோட சக்தி அவ்வளவு எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. கரெக்ட். சரி, பொறுமையா காத்திருக்கிறது முக்கியம். ஆனா அந்த மாதிரி காத்திருக்கணும்னா முதல்ல நம்ம ஆட்டத்துல இருக்கணும் இல்லையா? பெரிய நஷ்டம் வந்துட்டா ஆட்டத்தை விட்டே வெளியே போயிருவோம். மிகச் சரியான பாயிண்ட். நீங்க ஆட்டத்துல நீடிச்சு நிக்கணும். 1929ல அமெரிக்க பங்கு சந்தை சரிஞ்சப்போ நடந்த 2 கதைகள் இதை நல்லா விளக்கும். ஓகே. ஒருத்தர் ஜெஸ்ஸி லிவர்மோர். அவர் ஒரு பயங்கரமான பங்கு வர்த்தகர். அப்ப எல்லாரும் சந்தை மேல போகணும்னு பணம் கட்டினாங்க. ஆனா இவர் மட்டும் சந்தை பயங்கரமா சரிய போகுதுன்னு பந்தயம் கட்டினார். அப்புறம் என்ன ஆச்சு? அவர் கணிச்சது அப்படியே நடந்துச்சு. சந்தை சரிஞ்ச ஒரே நாள்ல அவர் $3 பில்லியன் சம்பாதிச்சார். ஒரே நிமிஷம், ஒரே நாள்ல $3 பில்லியன்? இன்னட்ட மதிப்புக்கு அது எவ்வளோன்னு கற்பனை கூட பண்ண முடியல. ஆமா, அவர் அந்த சமயத்துல உலகத்தோட ராஜா மாதிரி உணர்ந்திருப்பார். அப்போ இவரோட கதை ஒரு பெரிய வெற்றி கதை. அப்படி நினைப்போம். ஆனா அதே சமயத்துல ஆப்ரஹாம் ஜெர்மன்ஸ்கின்னு ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் இருந்தார்.
அவர் என்ன பண்ணார்? அவர் சந்தை இன்னும் மேல போகும்னு நம்பி கடன் வாங்கி முதலீடு செஞ்சார். சந்தை சரிஞ்சப்போ எல்லாத்தையும் இழந்து அந்த அதிர்ச்சியில தற்கொலை செஞ்சுக்கிட்டார். ரொம்ப சோகமான முடிவு. ஆனா ஜெசி லிவர்மோர் தப்பிச்சிட்டாரே. அவரு வாழ்க்கை சந்தோஷமா முடிஞ்சுதா? அதுதான் இல்ல. அதுதான் பணத்தோட உளவியல்ல இருக்கிற மிகப்பெரிய முரண். அப்படியா? அந்த $3 பில்லியன் வெற்றியே அவருக்கு அதீத நம்பிக்கையோ கொடுத்துருச்சு. தன்னை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சார். ஓ, ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஆமா, தொடர்ந்து பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்தார். 1933க்குள்ள சம்பாதிச்ச எல்லாத்தையும் இழந்துட்டாரு. கடைசியில அவரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். நம்பவே முடியல. ஜெயிச்சவரும் தோத்துட்டார், தோத்தவரும் 2 பேருமே சோகமா முடிஞ்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்னதான் கத்துக்கிறது? இதுதான் நாம ஆரம்பத்துல சொன்னது. பணக்காரன் ஆகிறது ஒரு விஷயம், அதை தக்க வைக்கிறது இன்னொரு விஷயம். ஆமா. பணத்தை சம்பாதிக்க உங்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் தேவைப்படலாம். ஆனா பணத்தை தக்க வைக்க உங்களுக்கு பணிவும் பயமும் தேவை. உங்க அதிர்ஷ்டம் எப்ப வேணாலும் மாறலாம்ங்கிற பயம். கரெக்ட். வாரன் பஃபெட் தன்னோட முதலீட்டு வாழ்க்கையில 14 பொருளாதார மந்த நிலைகளை சந்திச்சிருக்காரு. அவர் பயந்து போய் பங்குகளை விக்கல. அவர் ஆட்டத்துல நீடிச்சு நின்னார். அதுதான் அவரோட வெற்றிக்கு உண்மையான காரணம். இன்னைக்கு நாம பலவிதமான மனிதர்களை பார்த்திருக்கோம். கடல்ல தங்க காசை வீசின டெக் ஜீனியஸ், யாருக்கும் தெரியாம கோடீஸ்வரரான துப்புரவு தொழிலாளி, பேராசையால விழுந்த CEO, ஜெயிச்சும் தோத்து போன வர்த்தகர். இந்த கதைகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? இவங்க எல்லாரோட கதையையும் இணைக்கிற ஒரு நூல் இருக்கு. உண்மையான நிதி வெற்றிங்கிறது நீங்க எவ்ளோ புத்திசாலின்னு காட்டுறதில்ல, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான். போதுங்கிற மனசோட சக்திய புரிஞ்சுக்கிறது, காம்பவுண்டிங்க்கு தேவையான பொறுமைய காட்டுறது, பணக்காரனாகிறதுக்கும் பணக்காரனா நீடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது. இதுதான் அடிப்படையான பாடங்கள். அப்போ இந்த கலந்துரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க நிதி பயணத்தை பத்தி யோசிக்கும்போது இந்த கதைகள்ல எது உங்களோட அதிகமா பொருந்தி போகுது? ஆமா, உங்களுக்கு செல்வம்னா உண்மையிலே என்ன அர்த்தம்? அது வெறும் பணம் தானா? இல்ல பணத்தால வாங்க முடியாத நல்ல பேரு, சுதந்திரம், குடும்பம், அன்பு, மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதா? இத ஒரு இறுதி சிந்தனையோட முடிப்போம். இந்த ஆதாரங்கள்லாம் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுது. பல கோடிகள் புத்திசாலித்தனமான ஆபத்தான ஒரே ஒரு அடியில உருவாகுது. ஆமா. ஆனா பல கோடிகள் முட்டாள்தனமான விஷயங்களை செய்யாம தவிர்த்தாலே பாதுகாக்கப்படுது. ஒருவேளை பண விஷயத்தில மிக சக்தி வாய்ந்த திறமைங்கிறது ஒரு தடவை பிரமாதமான முடிவை எடுக்கிறதில்ல, தொடர்ந்து ஒரு மோசமான முடிவை எடுக்காம இருக்கிறது தான் தோணுது. இத பத்தி யோசிச்சு பாருங்க.